ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? 15/2/2025 मीठे बच्चे, बाबा तुम्हें देवी धर्म और श्रेष्ठ कर्म सिखलाते हैं, इसलिए तुमसे कोई भी असुरी कर्म नहीं होना चाहिए. புத்தி बहुत शुद्ध चाहिए. இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு தெய்வீக தர்மம் மற்றும் சிரேஷ்ட கர்மத்தை கற்றுக் கொடுக்கின்றார். சிரேஷ்ட செயல் செய்ய கற்றுக் கொடுக்கின்றார். ஆகையால் உங்கள் மூலம் எந்தவிதமான அசுர செயல் ஏற்படவே கூடாது. புத்தி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். प्रश्न, देह अभिमान में आने से पहला पाप कौन सा होता है? கேள்வி, தேக அபிமானத்தில் வருவதால் முதல் பாவம் என்ன ஏற்படுகின்றது? ஃபர்ஸ்ட் என்ன பாவம் செய்கிறாங்க? उत्तर, अगर देह अभिमान है तो बाबा की याद के बजाय देहदारी की याद आएगी, कुदृष्टि हो जाएगी, खराब ख्यालत आएगी. ये बहुत बड़ा पाप है. ஒருவேளை தேக அபிமானம் வந்துருச்சுன்னா பாபா நினைவில் இருக்கிறதுக்கு பதிலாக தேகதாரிகள் நினைவு தான் ஏற்படும். பார்வை கெட்டு போயிடும், சிந்தனைகள் கெட்டு போயிடும், எண்ணங்கள் கெட்டு போயிடும். இது எல்லாமே ரொம்ப பெரிய பாவம். समझना चाहिए माया वार कर रही है, फौरन सावधान होना चाहिए. நம்ம புரிஞ்சுக்கணும். தேக அபிமான் தேகதாரி நினைவே அடிக்கடி வருதுன்னா புரிஞ்சுக்கணும், மாயா சண்டை போட்டுட்டு இருக்கிறது. இதான் மாயாவினுடைய சண்டை. உடனடியாக எச்சரிக்கை உடையவராக ஆக வேண்டும். ஓம் சாந்தி. रूहानी बाप रूहानी बच्चों को समझा रहे. रूहानी बाप आए कहाँ से? रूहानी दुनिया से. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஆன்மீக தந்தை எங்கிருந்து வந்திருக்கிறார்? ஆன்மீகமான உலகத்திலிருந்து வந்திருக்கிறார். जिसको निर्वाण धाम और शांति धामी कहते हैं, ये तो है गीता की बातें हैं. அந்த உலகத்தை தான் பரந்தாமம் சாந்தி தாமம் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாமே கீதையில் கூட இருக்கிறது. तुमसे पूछते हैं ये ज्ञान कहाँ से आया? बोलो ये वही गीता का ज्ञान है. गीता का पाठ चल रहा है और बाबा पढ़ाते हैं. உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்க, இவ்வளோ ஞானம் சொல்கிறீங்களே, இந்த ஞானம் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சதுன்னு அவங்களுக்கு சொல்லுங்க. அதே கீதையினுடைய ஞானம் தான். அந்த கீதையை சொல்லக்கூடிய ஞானத்திற்கான பாட்டு இப்போ நடந்துட்டு இருக்கிறது. பாபா வந்திருக்கிறார் கற்றுக் கொடுக்கன்னு சொல்லுங்க. பகவான் வாட்ச் ஹேனா ஆர் பகவான் தோ ஏகி ஹே, ஓ சாந்தி கா சாகர். பகவானுடைய மகா வாக்கியம் இல்லையா? பகவான் ஒருத்தர் தான், அவர் தான் சாந்தியின் கடலாக இருக்கின்றார். मैं निराकार हूँ, मनुष्यों का बाबा नहीं, आत्माओं का बाबा है, ये तो पक्का कर लेना चाहिए. பாபா சொல்றாங்க, நான் நிராகார், மனிதர்களுக்கான தந்தை கிடையாது, ஆத்மாக்களுக்கான தந்தை. இந்த விஷயத்த பக்கா பண்ணுங்க. அடிக்கடி நான் ஆத்மா பாபாட்டந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைவு பண்ணுங்க. अभी 84 जन्म पूरे हुए बाबा आया है, बाबा बाबा ही करते रहना. இப்போ 84 ஜென்மா முடிஞ்சு போயிடுச்சு, பாபா வந்திருக்கின்றார். பாபா பாபாம தான் நமக்கு இருக்கணும், பாபாவை நாம் நினைக்க வேண்டும். तुम्हारी ये है गीता पाठशाला, उद्देश्य क्या है? लक्ष्मी नारायण बनना. பாபா சொல்கிறாங்க, உங்களுடையது இது கீதா பாடசாலை. அப்போ நம்முடைய இந்த கீதா பாடசாலையினுடைய நோக்கம் என்ன? லக்ஷ்மி நாராயணாக ஆக வேண்டும். ஏ ராஜயோக ஹேனா, இது ராஜயோகம் இல்லையா? நர்சே நாராயண், நாரசே லக்ஷ்மி பன்னைக்கு நாலேஜ் ஹே. நரன்லேருந்து நாராயணன், பெண்களிலிருந்து லக்ஷ்மி ஆகுவதற்கான ஞானத்தை பாபா கொடுத்துட்ருக்கிறாரு. योग में बैठे बाबा की याद के बदले कोई की देह तरफ ख्याल चलता है तो समझना चाहिए माया वार कर रहा है, मैं पाप कर रहा हूँ. யோகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பாபா நினைவுக்கு பதிலாக யாரா தேகத்தின் பக்கமாக சிந்தனை வருது, தேகதாரிகள் நினைவு வருதுன்னா புரிஞ்சுக்கங்க, மாயா என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறது, நான் பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிஞ்சுக்கணும். இப்படி மாயாவுனுடைய சண்டையை புரிஞ்சுக்கிறதுல கூட ரொம்ப புத்திசாலித்தனம் வேணும். हंसी मजाक से भी बहुत नुकसान हो जाता है,
इसलिए तुम्हारे मुख से सदैव शुभ वचन निकलना चाहिए, कुवचन नहीं, हंसी मजाक आदि भी नहीं। ऐसे नहीं कि हमने तो हंसी की, वो भी नुकसानकारक हो जाती हैं। பாபா சொல்கிறாங்க, கேலியா மற்றவங்களை கேலி பேசி சிரிக்கிறது அதில் கூட நிறைய நஷ்டம் ஏற்படுது. பாபா இன்னைக்கு இந்த விஷயத்தில் முக்கியம் அண்டர்லைன் பண்ண வச்சிருக்கிறாரு. மற்றவங்களை கேலி பண்ணி சிரிக்கிறது, உங்களுடைய வாயிலேருந்து எப்பொழுதுமே சுத்தமான வார்த்தைகள் தான் வரணும், கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. மற்றவங்களை கேலி பேசி சிரிக்கக்கூடிய பழக்கம்லாம் இருக்கக்கூடாது. நான் சும்மா விளையாட்டுக்கு கேலி தான் சொன்னேன், கேலியா சிரிப்புக்கு தான் சொன்னேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. பாபா சொல்கிறார், அதன் மூலமாக நிறைய நஷ்டமும் ஏற்படும். हंसी भी ऐसी नहीं करनी चाहिए जिससे विकारों की वायु हो, बहुत खबरदार रहना. நம்ம சிரிக்கிறது கூட அப்படி சிரிக்கக்கூடாது, பிறருக்கு விகாரங்களினுடைய தூண்டுதல் ஏற்படும்படியாக நாம் சிரிக்கக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். जितना योग में रहेंगे उतना हेल्थ बड़ी अच्छी होगी, मेहनत करनी है. बहुतों की तो चलन ऐसे रखती हैं जैसे अज्ञानी मनुष्यों की होती हैं, किसका कल्याण कर नहीं सकते हैं. பாபா சொல்கிறா, நம்முடைய யோகத்தில் நம்ம எவ்வளோ இருக்கிறோம் அந்தளவுக்கு ஆயுட்காலம் கூட ஆரோக்கியம் கூட நன்றாக இருக்கும். ஆனால் உழைக்கணும் அதற்கு. சில குழந்தைங்களுடைய பழக்க வழக்கங்கள் நடத்தைகள் அப்படி இருக்குது, அஜ்ஞானிகள் போல இருக்கிறாங்க. அப்போ அஜ்ஞானிகள் போலயே இன்னும் நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தால் நம்ம யாருக்கும் நன்மை பண்ணவே முடியாது. बाबा श्रीमत देते हैं, तुम अपने को आत्मा समझ देह अभिमान छोड़ मुझे याद करो. பாபா ஸ்ரீமத் கொடுக்கிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து தேக அபிமானத்தை விட்டு என்னை நினைவு செய்யுங்கள். कितनी सहज दवाई है, எவ்வளோ ஈஸியான ஒரு மெடிசன் பாருங்க. अपने आप को सुधारने के लिए अंतर्मुख हो, अपनी जांच करो. अगर मुख से कोई कुवचन निकले, कुदृष्टि जाए, अपने को फटकारना चाहिए, हमारे मुख से कुवचन क्यों निकले, कुदृष्टि क्यों है, अपनी चमाट भी मारनी चाहिए. பாபா சொல்கிறாங்க, உள்நோக்கு முகமுடையவராக ஆகணும். உள்நோக்கு முகமுடையவராகி தன்னுடைய புத்தியை நீங்கள் பயன்படுத்துங்க. தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதற்காக உள்நோக்கு முகமுடையவராகி தன்னை சோதனை செய்யணும். ஒருவேளை உங்களுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வருது, இல்லை கெட்ட பார்வை வந்துருச்சுன்னா தன்னைத்தானே தன்னுடைய காதை தானே பிடிக்கணுங்கிறார் பாபா. என் வாயிலிருந்து எப்படி கெட்ட வார்த்தைகள் வரலாம், என்னுடைய பார்வை எப்படி கெட்டதாக இருக்கலாம், தன்னைத்தானே அற கொடுக்கணும், தன்னைத்தானே கிள்ளுங்க அடிங்கிறார் பாபா. அப்படின்னா எச்சரிக்கை கொடுங்க, தனக்குத்தானே எச்சரிக்கை கொடுக்கணும். என்னுடைய பார்வை கெட்டதாயிடக்கூடாது, என் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது, பிறரை கேலியாக கூட கேலி பேசுறது சிரிக்கிறது அப்படி இருக்கக்கூடாதுன்னு தனக்குத்தானே எச்சரிக்கை கொடுங்க. அப்பதான் உயர்ந்த பதவி அடைய முடியும். வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் வரவே கூடாது. பாபா எல்லா விதத்துலையும் குழந்தைங்களுக்கு படிப்பினை கொடுத்துட்டு தான் இருக்கிறார். கிஸ்கோ பாஹல் கயனாபி குவச்சனே, யாரையாவது பைத்தியம் மென்டல் அப்படிலாம் சொல்கிறது கூட கெட்ட வார்த்தை தான் அப்படின்ட்டார் பாபா. அந்த மாதிரி வார்த்தைகள் கூட சொல்லக்கூடாது. மனுஷன் ஜிஸ்கேலே ஜோ ஆத்தா ஹே உக்காயத்தே ரக்தே ஹே, மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, அஜ்ஞானிகள் தான் வாயில் என்ன வந்துச்சோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பாபாவுடைய குழந்தைகள் இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள், சும்மா நான் அந்த நேரம் பேசினேன், கேஷுவலாக சொன்னேன், அப்படி கூட இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. बच्चों को अभी आत्मा अभिमानी बनने की बहुत मेहनत करनी चाहिए. मुख से कोई भी पत्थर व क्वेश्चन नहीं निकलना चाहिए, बहुत प्यार से बोलना चाहिए. பாபா சொல்கிறார், குழந்தைகள் ஆத்மா அபிமானி ஆகுவதற்கு ரொம்ப உழைக்கணும். வாயிலிருந்து கற்கள் போல கெட்ட வார்த்தைகள், வேண்டாத வார்த்தைகள் எல்லாம் வரக்கூடாது. ரொம்ப அன்பாக பேசணும். கெட்ட பார்வை கூட நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. நல்ல எச்சரிக்கை கொடுத்து ஆத்மா அபிமானியாக ஆகணும். பாபா कहते मुझे याद करो, लेबर्स को भी शिक्षा देनी है, उन्हों को भी कुछ कल्याण हो, परंतु खुद ही याद नहीं कर सकते तो औरों को क्या याद दिलाएंगे. பாபா சொல்கிறார், என்னை நினைவு பண்ணுங்க. யார் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் படிப்பினை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, அவங்களுக்கும் ஏதாவது நன்மை ஏற்படும். ஆனால் தானே பாபாவை நினைக்கலைன்னா மற்றவங்களுக்கு எப்படி பாபா நினைவை ஏற்படுத்த முடியும். அச்சா, நல்லது. தாரணா கேலிய முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம்.
कभी भी ऐसा हंसी मजाक नहीं करनी है जिसमें विकारों की वायु हो। अपने को बहुत सावधान रखना, मुख से कड़ु वचन नहीं निकालने हैं। பாபா சொல்றாங்க, ஒருபோதும் கேலியாக பேசி சிரிப்பது இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள், பேச்சு, சிரிப்பின் மூலமாக விகாரங்களினுடைய தூண்டுதல் ஏற்படக்கூடாது. தன்னை தான் மிகவும் எச்சரிக்கையாக வைத்து கொள்ள வேண்டும். வாயிலிருந்து கடுமையான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. सेकेंड पॉइंट, आत्म अभिमानी बनने की बहुत बहुत प्रैक्टिस करनी है। सबसे प्यार से चलना है, कुदृष्टि नहीं रखनी है। कुदृष्टि जाए तो अपने आप को आपे ही सजा देनी है। ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு மிகவும் மிகவும் பயிற்சி செய்ய வேண்டும். அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். கெட்ட பார்வை வைக்கவே கூடாது. கெட்ட பார்வை ஏற்பட்டது என்றால் தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும். वरदान, निरंतर याद और सेवा के बैलेंस से बचपन के नाज नहरें समाप्त करने वाले वानप्रस्थी भव. வரதானம், நிரந்தரமான நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலையின் மூலமாக குழந்தைத்தனத்தினுடைய குறும்புத்தனங்களை சமாப்தி செய்யக்கூடிய वानप्रस्थी ஆகுங்கள். छोटी छोटी बातों में संगम के अमूल्य समय गवाना बचपन के नाज नहरे हैं. பாபா சொல்றாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சங்கம் யுகத்தினுடைய மதிப்பான நேரத்தை இழப்பது கூட குழந்தைத்தனமான ஒரு குறும்புத்தனம் விளையாட்டு. இப்போ இந்த குறும்புத்தனம், குழந்தைத்தனமான விளையாட்டு உங்களுக்கு அழகு கிடையாது. ஏன்னா நாம வானப்பிரஸ்திகள். இப்போ வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரே ஒரு வேலை தான், ஒன்று பாபாவை நினைக்கணும், இன்னொன்று சேவா பண்ணணும். அதை தவிர மற்ற யாருடைய ஞாபகம் நமக்கு வரக்கூடாது. எழுந்தாலும் என்ன காரியத்தை செய்தாலும் நினைவு சேவா. தூங்குனா கூட பாபா நினைவில் தூங்கணும், சேவையில் இருக்கணும், சேவையை பற்றி நினைக்கணும். அப்போ நினைவு மற்றும் சேவா இது ரெண்டுமே நிரந்தரமாக சமநிலையில் இருக்கணும். திரிகாலதர்ஷியாகி குழந்தைத்தனமான விஷயங்கள், குழந்தைத்தனமான சமஸ்காரங்களின் சமாப்தியினுடைய சமாரவ் விழாவை கொண்டாடுங்க. அப்பதான் வானப்பிரஸ்தின்னு சொல்லலாம். ஸ்லோகன், सर्व प्राप्तियों से संपन्न आत्मा की निशानी है संतुष्टता. संतुष्ट रहो और संतुष्ट करो. ஸ்லோகன், அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்த ஆத்மாவனுடைய அடையாளம் திருப்தி. திருப்தியா இருங்க, திருப்திப்படுத்துங்கள். இன்றைக்கான அவ்யக்த இஷாரா, एकांत एक तो स्थूल होती है, दूसरी सूक्ष्म होती है. एकांत के आनंद के अनुभवी बन जाओ तो बाहर मुकता अच्छी नहीं लगेगी. ஏகாந்தம், தனிமை என்பது ரெண்டு விஷயமா இருக்கு. ஒன்று ஸ்தூலத்தினுடைய தனிமை, இன்னொன்று சூக்ஷ்மத்தினுடையது. அப்போ ஏகாந்தத்தினுடைய ஆனந்தத்தின் அனுபவியாகுங்க. எவ்வளோ பேர், எவ்வளோ கூட்டத்தில், எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம புத்தி ஒரு பாபா நினைவில் மூழ்கி இருக்கணும். பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம டேஸ்ட் பண்ணோம். அதான் ஏகாந்தத்தினுடைய ஆனந்தத்தின் அனுபவம். இப்போ வெளிநோக்கு முகமே நமக்கு பிடிக்காது. அவ்வக்த ஸ்திதியை அதிகரிப்பதற்காக ஏகாந்தத்தினுடைய டேஸ்ட்டை உருவாக்கிக்குங்க. ஒற்றுமையின் கூடவே ஏகாந்த பிரியராகவும் ஆக வேண்டும். ஓம் சாந்தி.